பொண்ணுக்கு எதுக்கு எதுக்கு மூணு மூடி போடுவது எதுக்கு உரிமைக்காக ஒத்து முடிச்சு. சரி, வணக்கம். சரி, என்ன பேர்? ரெண்டு பேருக்கு அந்த ரெண்டு பேருக்கு இன்னைக்கு அழகான திருமணம் சரி, யாரும் உங்களுடைய திருமணத்துக்கு வர முடியாதவங்க உங்களுக்காக அழகாக ஒரு ரோஸ் பொக்கே அனுப்பி இருக்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷா உங்களுடைய வாழ்க்கையும் ஆரம்பமாகுதுன்னு சொல்லி. சரி, யார் அனுப்பி வச்சிருக்காங்க? யாராருக்கும் உங்களுடைய இந்த திருமணத்துக்கு வர முடியாத யாரும் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும், அவங்களுடைய பரிசு உங்களுக்கு கையில வந்து சேரணும். யாரு? ஜெயந்தினி. ஜெயந்தினி யாரு? தங்கச்சி. மாப்பிள்ளைங்க தங்கச்சி. அவர் தங்கச்சியே சொல்லிட்டாரு. எங்க இருக்கிறார்? பிரான்ஸ்ல இருக்கிறார். தங்கச்சிட்ட இருந்து வந்திருக்குமான்னு பார்க்க முதல்ல அடுத்த கிஃப்டையும் கொடுத்துருவோம். உங்களுக்காக அழகாக அனுப்புறது அழகா ஒரு குபேரன் சிலை ஒன்று வந்திருக்குது. என்னன்னு சொல்றது, செல்வத்தோட உங்களுடைய திருமண வாழ்க்கையும் ஆரம்பமாகணும்னு சொல்லி அழகாக குபேரன் சிலை அனுப்பி வச்சிருக்கிறாங்க ஞாபகார்த்தமாக. யாரு பொம்பளைன்னு சொல்றா? ஸ்ரீதர்ஷினி. ஸ்ரீதர்ஷினி யாரு? பிரியதர்ஷினி தங்கச்சி. எங்க இருக்கிறாங்க? இங்கதான் நிக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க வந்து அனுப்ப சான்ஸ் இல்லை. எனக்கு நேரடியா காலையில கொடுத்துருவாங்க நினைக்கிறேன். அவங்களும் இல்ல. சரி, அடுத்த கிஃப்ட் பாப்போம். சரி, உங்களுக்காக ஒரு அழகான மேஜிக் கிலோ ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. என்ன இருக்கு உள்ளன்றதை பாத்துருங்க. அங்க பாத்து தந்தீங்கன்னு சொன்னா வீடியோ காட்டுனீங்கன்னா ஹெல்ப்பா இருக்கும். அவங்க மைக்கேல் வினோத் பாரதி பிரதர். உங்களுடைய சகோதரத்தை சொல்லி இருக்கிறீங்க. என்னத்துக்காக அவரை இப்ப சொல்றீங்க? இந்த போட்டோவை பார்த்தாங்க. என்ன காரணம்? இல்ல, அவர் எங்க இருக்கிறார்? இங்கதான் நிக்கிறார். இல்ல, சரி, இன்னொரு கிஃப்ட் உங்களுக்காக அழகா ஒரு வாழ்த்து மடல் தருப்பீங்களேன். அந்த வாழ்த்து செய்தி வந்து உங்களுக்கு வாசிச்சு தங்களுடைய பரிசு முதலாவது பரிசா கிடைக்கணும் நினைச்சவங்க அதே மாதிரி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹாப்பி மேரிட் லைஃப் போட்டு நந்தகுமார் ஜரேகிரி மங்கள வாழ்த்து பாமாலை. நல்லோர்களின் ஆசையுடன் இன்று தொடங்கும் உங்களது வாழ்க்கை பயணம் தனியும் சுவையுமாய் கலந்து மலர்ந்து சுவை மிக்க மதிவளம் மிக்க மழலை செல்வங்களிலிருந்து காலமெல்லாம் பேனாற்றில் நீந்தி மகிழ்ந்து வாழ மனமுவந்து வாழ்த்துகின்றோம். கற்றோரும் பெற்றோரும் போற்றும் வண்ணம் காவியத்தில் சிறப்புடனே வாழ்வீராக. கொல்லாங்கால் போகி நல்ல வழி கண்டு நரும் பொறுமை கொண்டு நயனருள் பெற்று வாழ்க. வல்லமறை வேதங்கள் வழிகாட்டு நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று நட்பேறு 16 பெற்றே இந்த நாயகனும் நாயகியும் வாழ்க வாழ்க என்று சொல்லி ஒருத்தங்க வந்திருக்கு. 16 யோசிக்கிறது அவன் யாரு? அவராதான் இருக்குது. நீங்க சொல்லிக்கீங்க. மாப்பிள்ள ஜெயந்திரியா தான் இருக்கும். ஜெயந்திரியை தவிர யாரும் இல்லை. அப்படியா? யாரு ஜெயந்திரி? தங்கச்சி சொல்லிடுவேன். இது பாப்பா யார்கிட்ட பக்கம் வேண்டி சொல்லு. சரி, அன்பு தங்கச்சியும் கணவரும் தினேஷ் ஜெயந்தினி எங்க இருந்து அனுப்பி இருக்கிறாங்க? பிரான்ஸ்ல இருந்து அனுப்பி இருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுடைய சகோதரங்கள்ட்ட இருந்து வார பரிசு இனித்தான் வந்துட்டு இருக்கோம் தெரியல. முதலாவது மாப்பிள்ளைங்க தங்கச்சிட்ட இருந்து அன்பாக வந்திருக்குது. பக்கத்துல அண்ணாட கையை பிடிச்சிட்டு இன்றைக்கு தோழியா நிக்க வேணும். ஆனா தான் இல்லாட்டிக்கு அண்ணாக்கு திருமண வாழ்த்துக்களை சொல்லி விடுங்க. அண்ணாவை ரொம்ப மிஸ் பண்றேன் இந்த திருமண நாள்ல என்று சொல்லி தங்கச்சியும் உங்களுடைய மச்சானும் அன்பாக இந்த பரிசுகளை அனுப்பி இருக்கிறாங்க. என்ன சொல்ல போறீங்க தங்கச்சி ஜெயந்தினிக்கும் தினேஷ் மச்சானுக்கு? இவ்வளவும் செய்து உங்களை சந்தோஷப்படுத்தினதுக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு சொல்லிடுங்க. நன்றி சொல்லிருக்கீங்க. தங்கச்சிக்கு என்ன சொல்ல போறீங்க? பக்கத்திலேயே இன்னும் கவலைப்பட்டு அனுப்பி இருக்கிறாங்க. சரி, தங்கச்சி வராட்டிக்கும் அவட பரிசை சொல்லி இருக்கிறாங்க, அனுப்பி இருக்கிறாங்க. கண் கலங்கி அந்த பரிசை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. நன்றி. நீங்க எப்பவும் சந்தோஷமா 2 பேரும் வாழவும் திருமண வாழ்க்கை சிறப்பாக செழிப்பாக அமையவும் உங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக வாழ்றோம். கவலைப்பட தேவையில்லை, அழ தேவையில்லை. தங்கச்சிக்கு அந்த பரிசோட பக்கத்துல இப்ப நிக்கிறா. இந்த தருணத்துல என்னுடன் நீங்க எப்பவும் சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்களை சொல்லி கொள்றோம் உங்களுடைய தங்கச்சி குடும்பம் சார்பாக, ஜெயந்தினி தினேஷ் சார்பாக. தேங்க்யூ.